திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சிகாரம் சேனலில் நடைபெற்று வருகிறது. நம்முடைய நிகழ்ச்சியை சித்தாந்த வகுப்புகளை தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவநெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் போதித்து வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக திருவருட்பயன் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். கடந்த 2 வகுப்புகள் நடைபெறாமல் போனமைக்கு மிகுந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் பணி நிமித்தமாக வெளியில் இருந்தமையாலும் அடியேன் சிவராத்திரிக்கு வெளியில் இருந்தமை காரணத்தினால செவ்வாய்க்கிழமை வகுப்பெடுக்க முடியாத ஒரு காரணமாகி விட்டது. அடியார் பெருமக்கள் பொறுத்தள்ளும்படி பணியோடும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 2 வகுப்புக்கு காரணம் இதுதான். சிவராத்திரி என்பதனாலும் ஐயா அவர்கள் அலுவலகம் பணி நிமித்தமாக இருந்ததனாலும் இந்த நிகழ்ச்சி இல்லாமல் போனதுக்கான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இனி தொடர்வோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு திருவருட்பயன். திருச்சிற்றம்பலம். ஐயா தொடங்கல ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தின் அற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே, விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளத்துறை செய் சிவன் ஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்ற முன்னி வைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞானு பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைராதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம்.
ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தைபிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாக அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், அடியேனுடைய ஞானாசனாக விளங்கக்கூடிய விக்ரமசிங்கபுரம் கா. சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும், அடியேனை செந்நெறியில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும், இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு, இந்த திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலை உமாபதி சிவாச்சாரியார் செய்த இந்த நூலை இன்று சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. திருவருளுக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். நாம முதல்ல அந்த நூலினுடைய அறிமுகம் பார்த்தோம். அப்புறம் அந்த விநாயகர் காப்பு பார்த்தோம். நற்குஞ்சரக்கன்று நன்னி கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான் அப்படிங்கிறத பார்த்தோம். நற்குஞ்சரக்கன்று அப்படின்னு விநாயக பெருமானை குஞ்சரம், குஞ்சரம்னா யானை, நற்குஞ்சரம் அப்படின்னா நன்மையை வழங்கக்கூடிய குஞ்சரமாக விளங்கக்கூடியது இந்த விநாயக பெருமானாகிய இந்த கன்றுங்கிறதுக்கு நற்குஞ்சர கன்றுன்னு அதனுடைய இளமை பெயரை சொன்னார். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? வினை வழிபட்ட இந்த உலகத்து யானைகள் போலின்றி எப்போதும் நமக்கு நன்மை ஒன்றையே செய்யக்கூடிய அருட்தன்மை உடையது. அதை உணர்த்துவதற்காக இந்த விநாயக பெருமானாகிய இந்த யானையை நல்குஞ்சரம் அப்படிங்கிறார். இது கல்குஞ்சரம் அன்று, இது நல்குஞ்சரம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? நமக்கு வரும் நன்மைகள் எல்லாம் இந்த விநாயக பெருமான் மூலமாகவே நமக்கு வந்து சேரும். அதனால அவனை நன்றி உணர்வுடன் அவனை வழிபட வேண்டும். அதனை என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான்னு சிவபோக சாரத்துல சொல்றார் இல்லையா? அப்ப இந்த திருவருளை இந்த உயிர்களுக்கு வழங்குவதில் அந்த சலிப்பு அப்படிங்கிறதே இல்லாம, சலிப்படையாமை இந்த விநாயக பெருமானுடைய இயல்பு. நமக்கு அந்த அருளை செய்து கொண்டே இருக்கணுங்கிறது இந்த விநாயக பெருமானுடைய இயல்புங்கிறதுனால தன் அறிவின் அந்த திருவருளை உயிர்கட்கு வழங்குவதில் இந்த விநாயக பெருமானாகிய இந்த யானைக்கன்று அது சலிப்பு அடைவதே இல்லை அப்படிங்கிறத இதை கன்றுன்னு சொல்றார் இல்லையா? அப்ப இங்க அப்படிப்பட்ட அந்த கன்றை நம் துன்பம் அகற்றி இன்பம் தந்து அபயம் அளிக்கக்கூடிய அந்த கன்று, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த உறுதியுடன் அந்த மனமொழி மெய்களால் அந்த விநாயக பெருமானை நம்ம வழிபடணும். அப்படி நாம வழிபட்டா நமக்கு இந்த சாத்திரங்கள்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் நமக்கு இரும்பு கடலை போன்றது. ஏன்னா சாத்திரங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமா நம்மளால படிக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரமா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஞான கல்வி, ஞானம் உடையவர்களால தான் இதையெல்லாம் நாம படிக்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு அவனுடைய ஞானம் இருந்தாதான், அவன் அருள் செய்தாதான் இந்த சாத்திரங்களை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த சாத்திரங்கள் எல்லாம் படிக்க முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னா இந்த வேதங்களை தான் நமக்கு திருமுறைகளாகவும், பெருமானுடைய ஆகமங்களை தான் நமக்கு சாத்திரங்களாகவும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் நாம படிக்கணும் அப்படின்னா, நம்ம அறிவு எப்படி இருக்கணும்? ஏன்னா அறிவுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு அறிவுல நமக்கு தகுதி இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த இதையெல்லாம் அந்த ஞான செய்திகள். நாம அஞ்ஞானிகளா இருக்கோம். அஞ்ஞானிகளுக்கு இந்த ஞான செய்திகளை பற்றி சொல்லும்போது தூக்கம் தான் வரும். அதுல எந்த விருப்பமும் ஏற்படாது. அதுல வெறுப்பும் ஏற்படும். அதனால அந்த அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே அப்படிங்கிறார். அந்த அஞ்ஞானத்தை நமக்கு அகற்றணும்னா அந்த நல்ல அறிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் வரணும். அந்த பெருமானுடைய வடிவமாக இங்க சொல்லப்படுறது தான் அந்த நல் குஞ்சரக்கன்று. அங்க நல்லறிவேங்கிறது தான் இங்க நல் குஞ்சரமாக இருக்கிறது. அப்ப அந்த உறுதியுடன் அந்த மனமொழி மெய்களால அந்த விநாயக பெருமானை இதை படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு, இந்த பாடம் எனக்கு நல்லா புரியணும். இந்த பாடம் கடினமா இருக்கக்கூடாது. இந்த பாடம் தூக்கமா வரக்கூடாது. இந்த பாடத்திலேருந்து என்னுடைய கவனம் சிதறக்கூடாது அப்படின்னு அந்த விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு, இந்த இரும்பு கடலையாகிய இந்த சித்தாந்தத்தை படிக்கும்போது, அந்த விநாயக பெருமான் இந்த இரும்பு கடலையை பொறிக்கடலை ஆக்கி விடுவார். இல்லையா? அப்ப நமக்கு எளிதில் புரியும்படியாக இரும்பு கடலையாக இருந்ததை பொறிக்கடலை போல அனுபவமாக நமக்கு மாற்றி விடுவார். இல்லையா? அது விநாயக பெருமானுக்கு பிடித்தது பொரியும் கடலையும் தானே. அதனால அந்த திருவருளால் வரும் பயனை இங்கே காப்புச் செய்யுளிலிருந்தே நமக்கு
சொல்ல ஆரம்பிக்கிறார். இதனை தன் நெஞ்சுக்கும் மாணவனுக்கும் உரைப்பதாக நாம கொள்ள வேண்டும் இல்லையா? ஏன்னா அதனால மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாரி, "ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி" என அந்த ஐயம் அறுத்து இல்லையா? ஐயமே இருக்கக்கூடாது. நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா இவன விட்டா நமக்கு பற்றுக்கோடு வேற எதுவுமே இல்ல. அதனால ஐயமறுத்து அந்த கோத்தம்பிக்கு அவர் எப்படி சொல்றாரோ, ஆனந்த தேனிருந்த பொந்துன்னு எப்படி சொல்றாரோ, அதனால அப்படி அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பாக இது நாவுக்கரச பெருமானும் அந்த சரக்கரை பதிகத்திலயும் இத சொல்றார். அதனால இந்த "வெள்ளை வாரண பிள்ளையார் பதம் உள்ளுவார் மணக்கள்ளம் அருமேன்னு" மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் சொல்றார். அதனால இந்த விநாயக பெருமானை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ, அந்த விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு இந்த சாத்திரங்கள் எல்லாம் இரும்பு கடலையா இருப்பதெல்லாம் வெறும் பொறிக்கடலை போல் இருக்கும் அப்படிங்க. அதனால தான் இறுதியில் கான் என்ற முன்னிலை சொல் அங்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அறிவாயாக அப்படின்னு அர்த்தம். இல்லையா? அப்ப ஆசிரியர் இந்த நெஞ்சை முன்னிலைப்படுத்தி, தன் நெஞ்சை முன்னிலைப்படுத்தி அங்க சொல்றாரு. நாம படிக்கும்போது அது நம்முடைய நெஞ்சை அங்க எண்ணி, அவன் அருளால இந்த நூலை எளிதில் முற்றுவிப்போம். இல்லையா? ஏன்னா இதெல்லாம் நம்ம சாத்திரங்கள்லாம் நமக்கு படிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்ல. ஞானம் கண்டிப்பா இல்ல. ஆனா விநாயக பெருமானுடைய கருணையினால இந்த பாடமெல்லாம் நமக்கு புரியும். அப்படின்னு நமக்கு சொல்றார். அதனால அந்த விநாயக பெருமானை முன்னிலைப்படுத்தி, நாம மாணவரா இருக்கக்கூடிய நாமளும் அந்த பெருமானை உள்ளம் உருகி வழிபட்டு, இந்த நூலை கேட்போமானால் அவன் அருளால மெய்யறிவாகிய இந்த ஞானம் நமக்கு எளிதில் கைகூடும் அப்படின்றது தான் இங்க உமாபதியாருடைய கருத்து. அதனால தான் இந்த கருத்திலே முதல்ல நமக்கு இந்த விநாயக பெருமானுடைய பாடல வைக்கிறாரு. முதல்ல கும்பிடு, அப்புறம் பார், அப்புறம் படிச்சுப்பார். நல்லா புரியும் அப்படிங்கிறத நமக்கு இங்க ம இந்த காப்புச்செய்தியில சொல்றாரு. இந்த திருவருட்பயன்கிற நூல 10 பகுதிகளாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். அதுல அந்த 10 பகுதியில முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, பதிமுதுநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அ தலைப்பு. பதிமுதுநிலை அப்படின்னு சொல்றாரு. அதுல அந்த பதியை பற்றி நமக்கு சொல்றார். பதி எப்படி? பதியினுடைய இயல்புகள், இலக்கணங்கள நமக்கு சொல்றார். அப்ப அந்த பதி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அதுல சொல்லும்போது 2 அதிகாரமா பிரிக்கிறார். முதல் 5 பகுதிகள் ஒரு அதிகாரமாகவும், அதை பொது அதிகாரம்ங்கிறார். அடுத்த 5 பகுதிகள சிறப்பு அதிகாரமாகவும் இங்க சொல்றார். அப்ப இந்த திருவருட்பயன்ல முதல் 3 அதிகாரங்கள் சைவ சித்தாந்தம் கூறும் பதி, பசு, பாசம் ஆகிய இந்த முப்பொருளையும் நமக்கு சொல்லுது. முதல் 3 அதிகாரங்கள். அப்புறம் அவற்றின் அறிவின் அடிப்படையில் முதல், இடை, கடை அப்படின்னு அத வரிசைப்படுத்தி, அப்ப அறிவில் முதலாக இருக்கக்கூடியவன் பெருமான். அதனால பதி. அவன முதல்ல சொல்றார். அப்ப பதி, முது நிலை அப்படின்னா, பதி என்பது இறைவனை குறிக்கக்கூடிய சொல். ஆனா அது இறைவன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பதி என்பது பெருமான் இந்த உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்வதற்காக இறங்கி வருகின்ற நிலையில் அந்த சிவத்திற்கு பதி அப்படின்னு பேரு. பதி அப்படிங்கிறது அனைத்து உயிர்களிலும் சர அசரங்கள். அதாவது சடப்பொருள், சட உயிர் பொருள் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்க அனைத்து பொருள்களிலும் பெருமான் பதிந்து இருக்கிறான். அதனால அவன் பேர் பதி. எல்லாத்துலயும் பதிந்து இருப்பதனால அவன் பேர் பதிங்கிறாரு. அதனால அந்த பதியினுடைய முதுநிலை அப்படின்னா, அப்படின்னா முதுமை அப்படிங்கிற சொல்ல தானே குறிக்கு. அதனால இங்க முதுமை அப்படிங்கிறது அந்த அறிவின் முதுமை. இல்லையா? பெருமானுடைய அறிவின் முதுமைய சொல்றதுனால, இத பதி, முது அப்படிங்கிறார். முது அப்படின்றது பதி அப்படின்ற சொல்லுக்கே காப்பவன்னு ஒரு பொருள் இருக்கு. அனைத்து உயிர்களையும், அனைத்து உலகங்களையும் காத்தா அப்படின்ற கருத்துல இறைவனை நம்ம பதின்னு சொல்றோம். அப்ப எல்லாவற்றிலும் மேலானவன் இந்த பெருமான். இறை, உயிர், தலை என்ற முப்பொருள்ல பதியாகி இறைவனே ஏனைய எல்லாவற்றிலும் மேலானவன். அப்புறம் இந்த உமாபதி சிவாச்சாரியாருடைய இன்னொரு நூல் சிவப்பிரகாசம். அதுல பெருமானுடைய இலக்கத்தினை சொல்ல போம்போது, "பதி பரமே" அப்படின்னு சொல்லி தான் தொடங்குவார். அதனால பதி அப்படின்னா அவன் பேராற்றல் வாய்ந்தவன்.
அந்த பதி என்பவன் தன்வயம் உடையவன். அதாவது சுதந்திரன். அவன் மட்டும் தான் சுதந்திரன். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பரதந்திரன். எல்லாம் அடிமைகள் தான். ஒண்ணும் எந்த உயிர்களுக்கும் ஆ சுதந்திரம்ங்கிறது கிடையாது. ஏன்னா, நாம நெனைக்கிறது எதுவுமே நடக்காது. நம்ம விருப்பத்துக்கு எதையும் செய்யவே முடியாது. அதனால, அந்த பதியே பேராற்றல் வாய்ந்தவன். அவன் மட்டும் தான் அந்த தன்வயம், சுதந்திரம் அப்படி அந்த தன்மை உடையவன். அந்த உயிருக்கும், தலைக்கும் தமக்கென சுதந்திரம் இல்ல. அந்த பதியின் விருப்பப்படி தான் இந்த உயிர்களும், உலகமும் செயல்படுங்கிறார். அப்ப இறைவனுக்கு 2 நிலைகள் உண்டு. ஒன்று இறைவன் யாதொன்றையும் நோக்காது தன்னிலையில் தானாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதுதான் பெருமானுடைய சொரூப நிலைன்னு சொல்றோம். அதாவது அவனுடைய அறிவு திருமேனியாக பெருமான் விளங்கக்கூடிய இடம். இல்லையா? அந்த நிலையில அவனுக்கு வடிவு கிடையாது. அவனுக்கு ஊர் கிடையாது. அவனுக்கு பெயர் கிடையாது. அப்ப எதுவும் இன்றி எல்லையற்ற ஒரு பொருளாய் அந்த பெருமான் நிற்பான். அதனால அங்க தொழில் செய்தல் இன்றி வாளாய் இருப்பான்னு சொல்றார். அப்ப அங்க அவன் அந்த சிவமாக நிற்கக்கூடிய நிலையில அவன் எந்த தொழிலும் செய்வதில்ல. அந்த தொழில் செய்தலின்றி வாளாய் இருப்பான். இதுவே அவனது உண்மை நிலையாகும். இதுதான் அவன் சிவமாய் நிற்கக்கூடிய அவனுடைய சிறப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு, மற்றொன்று மற்றொரு நிலை என்னன்னா, இந்த உயிர்கள் மீது எழும் கருணை மேலிட்டால், அந்த இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலை. அதுதான் நம்ம இப்ப பதின்னு சொல்றோம். அப்ப இந்த இறைவன் இந்த உயிர்களுக்காக இறங்கி வருகின்ற நிலை. ஏன்னா, அவன் இறங்கி வரணுங்கிற அவசியம் இல்ல. ஆனாலும் அந்த பெருமான் இப்படி இறங்கி வந்து இந்த உயிர்களுக்கு இப்படி உபதேசங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அது கண்டிப்பா நம்மளுடைய தகுதி நோக்கி இல்ல, அவனுடைய கருணை நோக்கி. ஏன்னா தகுதி பார்த்து நமக்கு சொல்லணும்னா, ஒருத்தரும் தேற மாட்டோம். அதனால அந்த உயிர்கள் மீது எழும் கருணை மேலீடு. அந்த கருணை அப்படின்னு சொல்றதே ரொம்ப பெரிய சொல். அதனால அது பெருங்கருணை. அவன் மேலீடுன்னு வேற சொல்றார். இல்லையா? அதனால இறைவன் இந்த உயிர்களின் பொருட்டு அந்த இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலையாகும். அதான் அங்க நம்ம பதி அப்படின்னு நம்ம இங்க சொல்றார். அப்ப இந்த உலகத்தை தொழிற்படுத்தும் இந்நிலையில் அவன் அளவற்ற வடிவம் கொள்கிறான். ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கு அவன் அருள் செய்ய வரும்போதும், ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இதுதான் அவனுடைய வடிவம்னு சொல்ல முடியாத மாரி, ஒவ்வொரு உயிர்களுக்கு அவன் அருள் செய்ய வரும்போதும், அவன் வெவ்வேறு வடிவங்கள் கொண்டு அந்த பெருமான் வரக்கூடிய அந்த நிலையில அவன பதின்னு சொல்றோம். அந்த நிலையில தான் அவன் இந்த உலகத்தை தொழில்படுத்துகிறான். அளவற்ற வடிவங்களை கொள்கிறான். அ நிறைய பெயர்களையும் உடையவனாக நிற்கிறான். அதுதான் இந்த பதியாக நிற்கக்கூடிய அவனுடைய நிலை. இல்லையா? பதியாய் நிற்கும் நிலையில் அவனிடத்துல காணப்படுற அந்த இயல்புகளை எடுத்து கூறுதல் தான் இந்த அதிகாரம். அதனால தான் இந்த அதிகாரத்துக்கு பதிமுது நிலை அப்படின்னு பேர். அதாவது அந்த இறைவனது இயல்பை, அத பதிமுது நிலைன்னு சொல்லாம, முதுநிலை இல்லையா? அது மேலான இயல்பு இல்லையா? அப்ப இந்த அதிகாரத்துல கூறப்பெறும் கருத்துக்களை எல்லாம் அவர் எப்படி அமைத்து காட்டுகிறார் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப வியப்பாக தான் இருக்கு. இல்லையா? அதனால இத முதுபதிநிலை, முதிர்ந்த அறிவுடைய பதியின் நிலை அப்படின்னு நாம எடுத்துக்கணும். இந்த உலகம் அறிவற்ற சடப்பொருள். அது தானாக இயங்காது. உயிர்கள் அறியும் தன்மையுடையவை. ஆனா, தாமாக அறிய மாட்டாது. தாமாக அறியக்கூடிய தன்மை இந்த உயிர்கள்ட்ட கிடையாது. அப்ப அந்த உயிர்கள் அறிவித்தால் அறியக்கூடிய தன்மை. உயிர்களை உடையது இந்த உயிர். அதனால உயிர்களுக்கு அறிவிப்பதற்கும், இந்த உலகத்தை இயக்குவதற்கும் பேரறிவும், பேராற்றலும் உடைய ஒரு முதல்வன் இருக்கான். அவன் இந்த உயிர்களோடு கலந்து பிரிப்பின்றி நிற்கிறான் அந்த பெருமான். ஏன்னா அததான் மாணிக்கவாசக பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் சொல்றார். இமைப்பொழுது கூட அந்த பெருமான் இந்த உயிர்களை நீங்கி நிற்பதில்ல. ஆனா இமைப்பொழுது கூட அவன நமக்கு நினைக்கிறதுக்கு நேரமும் இல்ல. அதனால அவனுக்கு நம்ம மேல இச்சை, நமக்கு உலகத்தின்பால் இச்சை. அதனால இந்த உயிர்களுக்கு தோற்றமில்லை, அழிவும் இல்லை. அந்த உயிர்களும் என்றும் உள்ளவை.
ஆயினும் அவை அந்த தன்னிடம் உள்ள குறைபாடு காரணமாக இந்த உடம்போடு கூடி இந்த உலகிடை வருகின்றன இல்லையா? அதனால அப்போ அப்படி உடம்பு கூடினாலும் அந்த பின் அந்த உடம்பின்று நீங்கி நிலை பெயர்ந்தும் செல்கின்றன. இவ்வாறு இந்த உயிர்கள் மாறி மாறி பிறந்து பிறந்து இறந்து இறந்து உழல்கின்றன. இந்த உயிர்களிடம் உள்ள குறைபாட்டினை நீக்கி அந்த உயிர்கள் எல்லாம் தன்னை வந்து அடையணும். அவைகள் எல்லாம் இன்புறும்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு அ அதற்காக நமக்கு இந்த ஐந்தொழில்களை செய்கிறான் இந்த பெருமான். இங்ஙனம் செய்யக்கூடிய அவனுடைய வல்லமையைத்தான் நம்ம சக்தின்னு சொல்றோம். சக்தி என்பது அவனுக்கு குணம். சூரியனும் சூரிய கதிர்களும் போல சூரியனை விட்டு பிரியாத ஒளி போலவும், அந்த நெருப்பை விட்டு நீங்காத சூடு போலவும் இறைவனது குணமாகிய சக்தி அவனோடு பிரிப்பின்றி நிற்கிறாள். இறைவன் தானும் தன் சக்தியும் என இருதிறப்பட்டு நின்று இந்த உலகை நடத்துகிறான். அவன் உலகத்துல இருக்க எல்லா பொருள்களையும் தனக்குள்ளே அடக்கி நிற்கின்ற பெரிய பொருள். அவன் எல்லாவற்றிலும் ஊடுருவி கலந்து நிற்கின்ற நுண்ணிய பொருளும் அவன்தான். அப்ப எல்லாத்தையும் அடக்கியும், எல்லாத்துள்ளும் அடங்கியும் அந்த பெருமான் இருக்கான். இல்லையா? அவன் இந்த உயிரறிவுக்கு எட்டவே மாட்டான். இல்லையா? அந்த உயிர்களின் அறிவிற்கு அவன் எட்டாதவன். ஆனாலும் இந்த உயிர்களிடத்தில் பெரும் கருணையுடையவன் அவன். அதனால இந்த ஆக்குதல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் இந்த உயிர்களுக்காக அந்த பெருமான் செய்கிறான். அந்த உயிர்களின் மாசினை நீக்கி தூய்மை செய்து ஏன்னா அந்த பெருமான்ட்ட போய் செய்யணும் அவன் தூயவன். அந்த தூயவனை அடையணும்னா, இந்த ஆன்மாவும் தூய்மையுடையதாக இருக்க வேண்டும். அதனால இந்த உயிர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாசு, அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி, தூய்மை செய்து ஆட்கொள்வதற்காகவே இந்த பெருமான் இந்த ஐந்தொழில்களை நமக்கு மேற்கொள்கிறான். அவனுக்கு ஒரு உருவம் இல்லை, அவனுக்கு பெயரும் இல்லை, அசைவும் இல்லை. இவை அது அவனது உண்மை நிலை. ஆனாலும் இந்த உயிர்கள் மேல கருணை கொண்டு காலம், இடம் முதலிய எல்லைகளை எல்லாம் கடந்து விரிந்து நிற்கும் அவனது பெருநிலையை ஞானிகள் தான் உணரக்கூடும். நம் போன்றவர்கள்லாம் அத உணரவும் முடியாது. அதனால அவன் நமக்காக வரம்புக்குட்பட்ட பல வடிவங்களை எல்லாம் தாங்கி நின்று அருள் புரிகிறான் அந்த பெருமான். அந்த உயிர்களும் இறைவனாகிய அந்த தலைவனை உடையவை. இல்லையா? அதுபோல இறைவனுக்கும் ஒரு தலைவன் உண்டா? அப்படின்னா, பெருமான் எப்படி இப்படி இந்த வடிவங்களை எல்லாம் கொள்கிறானே, அப்ப அவனுக்கு யாராவது இந்த மாரி வடிவங்கள்லாம் எடுன்னு யாராவது சொல்வாங்களான்னு கேட்டா, அவனே அனைத்திற்கும் தலைவன். அவனுக்கு மேல ஒரு தலைவன் இருக்கான்னா, இறைவனே யாவர்க்கும் மேலானவன். அவனுக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை. அதனால இறைவன் எப்பொருளிலும் கலந்து நின்றாலும், அவற்றின் சார்பில்லாமல் அவன் தன்னை மாறுபடான். தேவரும் காண்பதற்கு அரிய பரம்பொருளாக அவன் இருக்கிறான். ஆயினும் அடியவர்க்கு அவன் மிக எளியவனாய் அவர் உள்ளத்தில் அகலாது நிற்பான். இந்த உலகப் பற்றை நீக்கி தன்னையே சார்ந்து நிற்கும் உயிர்களுக்கு இந்த பிறவித் துன்பத்தை நீக்கி சுகத்தை தருவான். பிறவி பிணிக்கு அவனே உற்றமருந்து. அவனை நினைந்து வழிபடுதலே இந்த உயிர்கள் செய்யத்தக்கது அப்படின்லாம் சொல்றார். அததான் அந்த பதிமுது நிலையில நமக்கு விரிவாக ஓரொரு 10 குறள் இல்லையா? அவன் அவன் ஒப்பிலாத தன்மைகளும், அவன் கருணையும், அவன் இந்த உயிர்களுக்காக எடுக்கின்ற அந்த திருமேனிகளையும் இல்லையா? அவன் எப்படி அரியவனாக இருந்தாலும், அடியவர்களுக்கு அவன் மிக எளிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த பதிமுது நிலையில சொல்றாரு. அதுபோலவே இந்த உயிர்களை பற்றியும் 2வது தலைப்பு உயிர் அவை நிலைன்னு அந்த உயிர்களை பற்றி நமக்கு சொல்றாரு. முதல்ல இந்த பதிமுது நிலையில நம்ம அந்த முதல் குறளை நாம் பார்ப்போம். அதுல சொல்லும்போது அந்த பெருமான் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அதான் முதல் குறள். இதுல இறைவனது இருப்பையும் திருவருளை தரும் அவனது மேலான இயல்புகளையும் கூறுவது. அதுதான் இங்க சொல்றார். ஏன்னா அந்த முதுமை தான் அழகுங்கிறத இங்க சொல்றார். ஏன்னா அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர அந்த திருமணத்தில் பெருமான் ஆட்கொள்ள செல்லும்போது, தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார், "மொய்த்து வளரும் பேரழகு மூத்த வடிவேயோ"
அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ அப்படின்னு சொல்றார். அதனால அந்த முதிர்ந்த பதிதான், அறிவு தான் அழகுங்கிறார். அதனால இங்க முதல் குறள்ல சொல்றார், "அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்துங்கிறார்." அப்ப இங்க முதல்ல சொல்லும்போது இறைவனை நிகரில் இறைங்கிறார். அப்ப அவன் நிகரில்லாதவன். அவன் அ அதாவது எந்த பொருளோடையும் அவன உவமை காட்டி இப்படித்தான் இறைவன் இருப்பான்னு சொல்லவே முடியாது. நிகர் இல் இறை. இல்லையா? உவமைக்க முடியாத, ஒப்பிலாத உயர்வுடையவன் அந்த இறைவன். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அகர உயிர் போல்ங்கிறார். அப்ப அகரம் போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப அகரம் அப்படின்னா, அகரம் அப்படின்னா உயிரெழுத்துல வர அ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இங்க அ அப்படிங்கிறது இது அங்காத்தல் அப்படிங்கிற சொல். ஏன்னா அங்காத்தல் அப்படின்னா, வாய் திறத்தல் அப்படி அர்த்தம் அர்த்தம். ஏன்னா, வாய திறக்காம எந்த ஒரு எழுத்தையும் நம்ம சொல்லவே முடியாது. அதனால இத சொல்றார். அகரம் உயிர் அந்த அகரம் இந்த உயிர் மெய் எழுத்தொலிகளுக்கெல்லாம் ஆதாரமாய் விளங்குகிறதுங்கிறார். ஏன்னா, முதலாதல் அப்படிங்கிறார். அதாவது அது வாய் திறக்காம எந்த எழுத்தையும் சொல்ல முடியாது. அப்ப ஆ அந்த ஆங்கிற சொல்லு வாய திறக்காம சொல்ல முடியாததுனால அந்த அந்த எழுத்துக்கள் பிறப்பதற்கு முதலாக இருப்பது இந்த அகரம் தான் சொல்றார். அப்ப அந்த அகரமாகி இந்த உயிரெழுத்து மற்ற எல்லா எழுத்துக்களையும் இயைந்து நிற்பதோடு அல்லாமல் அந்த எழுத்துக்களை இயக்குவது அ இந்த அப்படிங்கிற அந்த சொல்லுடைய அந்த அந்த எழுத்துடைய நிலைங்கிறார். அதனால இறைவனுக்கு அகர உயிர் பிற எழுத்துக்களுக்கு முதலாவது போல இறைவன் இந்த உலகிற்கு முதலாக நிற்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க அகரம் அப்படிங்கிறார். அப்ப எழுத்துக்கள் அந்த உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும் 2 வகைப்படும். இல்லையா? அந்த இவ்விரு வகை சொற்களிலும் அகர உயிர் கலந்திருக்கிறது. அதனால இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த சத்தும், சடமும் என இருவகைப்படும். சித்து என்பது அறிவுடைய உயிர்களின் தொகுதியை குறிக்கும். சடம் என்பது அறிவில்லாத பொருள்களின் தொகுதியை குறிக்கும். அதான் இவ்விரண்டும் சேர்ந்தது இந்த உலகங்கிறது தான். சித்தும் சடமும் ஆகிய இவ்விரண்டினுள் இறைவன் வேறாக கலந்து நிற்கிறான் அப்படிங்கிறதுனால தான், எழுத்துக்களின் இயக்கத்திற்கு அகர உயிர் எப்படி இன்றியமையாததோ, அதுபோல சித்தும் சடமும் ஆகிய இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு இறைவன் இன்றியமையாதவன் ஆகிறான். இல்லையா? அதனால அந்த உவமைய இங்க சொல்றார். அகர உயிர் போல் அப்படின்னு. அப்ப இறைவன் எப்படி இந்த எழுத்துக்களுக்கு முதலாகுதோ, அதுபோல இறைவன் முதலாதல் போல என்பது இங்க சொல்றார். அதனால முதலாதல் அப்படிங்கிறதுக்கு முதலாய் நிற்றல். அவன் தான் அந்த உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய முதலாய் நிற்கிறான். முதலாய் அப்படின்னு அவன சொல்றார். நிறைந்து அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் அந்த அகர உயிர் எப்படி அந்த மற்ற எழுத்துக்களுடன் கலந்து அந்த அந்த எழுத்துக்களுக்கு இயக்கியும் இல்லையா? நின்று இயக்கி அதாவது அந்த எழுத்துக்கள இயங்கச் செய்கிறது. அதுபோல இறைவன் இந்த அந்த உலகத்தோடு இயைந்து அந்த உலகத்தை இயங்கச் செய்கிறான். எழுத்துக்கள் காணப்பட்டு தான் காணப்படாது நிற்பது போல. எப்படி அந்த ஆங்கிற மற்ற எழுத்துக்கள சொல்லம்போது, அதுல கலந்திருப்பது நமக்கு தெரியாது. ஆங்கிற அந்த அகரம் கலந்திருப்பது நமக்கு தெரியாது. அதுபோல இறைவன் இந்த உயிர்களுக்கும், ஏனைய உலகங்களுக்கும் ஆதாரமாய் நின்று இயக்கினாலும், அவை காணப்பட்டுத்தான் காணப்படாது நிற்பன்கிறார் பெருமான். அந்த அகரம் மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து இப்ப அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதுல இருக்கா? அப்படின்னு கேட்டா, தெரியாதவங்க இல்லன்னு சொல்வாங்க. இல்லையா? ஆனாலும் அதுல ஆங்கிற அந்த எழுத்து கலந்து தான் இருக்கு. அப்படின்னு அது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த இல்லைன்னா அந்த ஈங்கிற எழுத்துக்கு இயக்கமே இல்ல. அப்ப அதனால அந்த அ அகாரம் எப்படி அந்த ஈங்கிற எழுத்தோட கலந்தும், அதை இயக்கியும் வருகிறதோ, அதுபோல இறைவனும் இந்த உயிர்களுக்கும், ஏனைய உலகங்களுக்கும் ஆதாரமாய் நிற்பது மட்டுமல்லாமல், இந்த உயிர்களையும், இந்த உலகத்தையும் இயக்கினாலும், அவன் அந்த உலகம் தெரியுது, உயிர்கள் அந்த தெரியுது.
ஆனாலும் அந்த இறைவன் காணப்படாதுதான் நிற்பான் அந்த அகரம் போல அப்படிங்கிறார் இல்லையா? அதனால ஆதி பகவனாகிய அந்த முதற் கடவுளை இந்த எழுத்துக்களில் நிறைந்து அவை தமக்கு முதலாய் நிற்குவது பொது நிலைங்கிறார் இல்லையா? அப்படி அவன் அகரத்தோடு அவன் ஒப்பிட்டு அருளினும் இல்லையா? அறிவே அப்புறம் அது அகரம் போல் அவன் நிற்கிறான். அப்புறம் அந்த பெருமான் அ உயிர் போல் நிற்கிறான்ங்கிறார். அது முதல்ல அகரம். அப்புறம் உயிர் போல்ங்கிறது 2வது சொல்றார். அதாவது உயிர் போல் அப்படிங்கிறது இந்த உடற்கு பிராணன் போல எழுத்துக்களுக்கு ஆதாரமாய் இல்லையா? இந்த உயிர்க்கு இந்த உடலுக்கு உயிர் இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. அதுபோல இந்த பெருமான் அந்த எழுத்துக்களுக்கு உடலுக்கு எப்படி பிராணன் போல இருக்கானோ, அதுபோல எழுத்துக்களுக்கு ஆதாரமாய் அவன் நிற்கிறான். அப்ப அந்த எழுத்துக்கள சொன்னா, அந்த எழுத்து அது அறிவற்றதே அப்படின்னா, அடுத்த சொல் அதுக்கு தான் சொல்றார். அப்ப அகர உயிர் போல் அந்த பெருமான் அத அந்த எழுத்தொலிகள் பிறப்பதற்கு மூலமாகவும், நாதமாகவும் இருந்து, அந்த உடலுக்கு எப்படி பிராணன் போல இருந்து அந்த எழுத்துக்களுக்கு ஆதாரமாக இன்று, அப்ப இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் அவன் தான் ஆதாரமா இருக்கான். அந்த எழுத்துக்கள் இயங்குவதற்கும் அவன் தான் ஆதாரமா இருக்கான். அப்படி இருந்தாலும், அவன் காணப்படாமல் அந்த அகரம் எப்படி அதுல தெரியாம இருக்கோ, அதுபோல அந்த பெருமான் காணப்படாமல் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத அகர உயிர் போல்ன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பெருமான் அப்ப அகரம் என்பது அது ஒரு எழுத்து தான். அது சடம் தாச்சே. அப்ப பெருமான் சடமான்னு ஒரு கேள்வி வந்துறக்கூடாதுன்னு அடுத்த சொல் சொல்றாரு. அவன் அறிவாகி அப்படிங்கிறார். அப்ப அகர உயிர் போல் அறிவாகிங்கிறார். அப்ப அறிவே உருவாய். ஏன்னா அதுதான் அவனுடைய சொரூபம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சொரூப நிலையில அவன் அறிவுருவாய் அறிவே உருவாய் அப்படி நிப்பான். இல்லையா? அதனால அந்த பரம்பொருள் அறிவே உருவாய் யாங்கணும் நிறைந்து. இல்லையா? அப்ப எங்கேயும் அவன் அறிவாக நிறைந்து, எப்பொருட்கும் ஆதாரமாய் நிற்கும் முழுமுதலான அவன் உடையான். இல்லையா? எல்லா பொருள்களும் அவனுடைய உடைமைதான். எல்லா உயிர்களும் அவனுடைய அடிமைதான். ஆகலின் அந்த உண்மையில் அந்த பெருமான் தன்னுடைய அந்த பொருளாகிய அதாவது அந்த பொருள்னு பெருமானுக்கு பொருள்ன்னு சொல்றது அடிமையாகிய நாமும், உடைமையாகிய இந்த உலகமும். இல்லையா? அந்த பசுபாசங்களின் ஒன்றினோடு அ அந்த அந்த பெருமான் அறிவாகி நிற்கிறான்றார். ஏன்னா இவனுக்கு அறிவுங்கிறது உயிருக்கு அறிவுங்கிறது இருக்கு. ஆனா அறிவித்தால் அறிகின்ற அறிவு தான் இருக்கே ஒழிய, சுயமாக அறிகின்ற அறிவு இல்ல. அப்ப அந்த அறிவிப்பை செய்வதற்காக அவன் பேரறிவினனாக அந்த பெருமான் அந்த அறிவாகி நிற்கிறான். இல்லையா? சடமான அகரம் போலன்றி அவன் அறிவு சொரூபியாக நிற்கிறான். இல்லையா? அதன அறிவாகிங்கிறாரு. அப்புறம் அகர உயிர் போல் அறிவாகி அப்புறம் எங்கும் நிற்பான்றார். அப்ப எங்கும் நிற்பான்னா எங்கெங்க நிப்பான் அப்படின்னா, தன்னளவில் அப்படின்னா அது தன்னளவில் அன்றி அப்படின்னா, தன்னளவில்னா அவனுடைய சொரூப நிலை சொல்றார். அப்ப அந்த செயல்படாத சிவமா இருக்கக்கூடிய நிலை. இல்லையா? அப்ப அங்க அவன் அறிவே திருமேனி கொண்டு அறிவு சொரூபியாக அவன் நிற்கக்கூடிய அந்த நிலையில அவனுக்கு ஊர் இல்ல, பேர் இல்ல. அவனுக்கென்று ஒரு உருவம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் தன்னளவில். அவனாவே நிற்கக்கூடிய அந்த நிலை. அதாவது பிற பொருளின் கலப்பின்றி நிற்கக்கூடிய சிறப்பு நிலை. அததான் இங்க அவன் எங்கும் நிற்கும் அப்படின்னா, தன்னளவில் நிற்பான். வேற எங்க நிப்பான் அப்படின்னா, சடப்பொருளிலும் இருப்பான். அப்புறம் சித்துப் பொருளாகி இந்த ஆன்மாக்கள்லயும் அவன் இருக்கான். அப்ப தன்னின் வேறாகிய எல்லா பொருள்களிலும் அவன் உள்ளும் புறமும் நிறைந்து நிற்கிறான்றார். அப்ப அந்த உள்ளும் புறமும் அப்ப 4 நிலை சொல்றார். எங்கும் நிற்கும் அப்படின்னா, எங்கெங்க நிற்பான் அப்படின்னா, தன்னளவில் நிற்பான். யாராலயும் அந்த மாரி தன்னளவுல அந்த உயிர்களால்லாம் அப்படி நிக்க முடியாது. எதையாவது ஒண்ண சார்ந்து தான் இருந்தாகணும். ஒண்ணு இந்த உலகத்தோட சார்ந்து இருப்பான். அப்படி இல்ல இந்த உலகத்த விட்டான்னா, இறைவனோட சேர்ந்து இருப்பான். ஏதாவது ஒண்ண சார்ந்து தான் இருந்து ஆகணும். ஏன்னா, அதுதான் இந்த உயிர்களுடைய
நிலை சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையாதல் அப்படிங்கிறது தான் அந்த உயிர்களுடைய நிலை. அதனால அந்த பெருமான் எங்கும் அப்படின்னா அந்த தன்னளவில் இல்லையா? அப்ப அவன் தன்னளவில் மட்டும் இல்ல, சடப்பொருள்களையும் கலந்திருக்கிறான். சித்து பொருள்களையும் கலந்திருக்கிறான். சடமும் சித்தும் ஆகிய அனைத்து பொருள்களையும் இறைவன் கலந்திருக்கிறான். ஏன்னா, அவன் அதுல கலந்திருந்து தான் அதை இயக்குறான். ஏன் கலந்திருக்கான் அப்படின்னா, அப்படி கலந்திருந்தா தான் அவன் இயக்க முடியும் அந்த பொருள. அதனால சித்தும் சடமாகிய அனைத்து பொருள்களும் இறைவன் கலந்து நின்று அதை இயக்குகிறான் இல்லையா? அப்ப எல்லா பொருள்களையும் தானே அறிந்தும் நிற்கிறான். முழுவதையும் ஒருங்கே அறிந்து நிற்கும் அவனது அறிவு தான் முற்றறிவு. இல்லையா? அதனால அத்தகைய பேரறிவு உடையவன். அதனால தான் அவனை குறிக்கவே அறிவாகிங்கிறார். ஏன்னா, அவன் எல்லாத்தையும் ஒரு சேர இயக்குறான் அந்த உலகத்த. அப்போ அவன் எப்படிப்பட்ட பேராற்றல், பேரறிவு உடையவனாக இருக்கணுங்கிறது தான் இங்க சாதாரணமா சொல்றார். அறிவாகி அப்படின்னு சொன்னா, அவன் எப்படி அறிவாகி நிற்கிறான் அப்படின்னா, எல்லா பொருளும் இயக்கக்கூடிய அறிவாகி நிற்கிறான். எங்கும் நிற்கிறான். அப்ப தன்னளவில் நிற்கிறான். தடத்தோட இருக்கான். சித்து பொருள்களோட இருக்கான். சத்து, சித்து பொருள்களோட அந்த உள்ளும், புறமும் கலந்தும் இருக்கிறான்ங்கிறத எங்கும்ங்கிறார். அப்ப 3 சொல்லிட்டார். அகர உயிர் போல் நின்று, அகர உயிர் போல்னா, அதோட கலந்தும், அதை செலுத்தியும், அதை இயக்கியும் நிற்கிறான். அப்புறம் அவன் அறிவாகி நிற்கிறான். இல்லையா? அப்ப அகரம் போல சடமா நிக்காம, அறிவு சொரூபியாக அனைத்து பொருள்களையும் கலந்து நின்று, அனைத்து பொருள்களையும் இயக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவனாக அந்த பெருமான் இருக்கிறான். அதனால தான் அவன முற்றறிவு உடையவன்னு அங்க சொல்றோம். இல்லையா? அதனால அந்த அறிவாகி நிற்கிறான். எங்கும் நிற்கிறான். நிகரில் இறை நிற்கும் நிறைந்துங்கிறார். அப்ப முன்னே நம்ம அந்த நிகரில் இறை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஏன்னா, அந்த பதியாகிய இறைவன் எல்லா முதன்மையும் உடையவன். நாம நெனச்சுட்டு இருக்கோம். எல்லா காரியமும் நாம செய்றோம், நம்ம பேசுறோம், நம்ம எல்லாம் பண்றதா நாம நெனச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கு தான் வினை கணக்கே எழுதுறான். ஏன்னா, எல்லாத்தையும் செய்றவன் அவன்தான். அந்த பதியாகி இறைவன் எல்லா முதன்மையும் உடையவன். எல்லா உடையவனாக ஒருவன் தான் இருக்க முடியும். எனவே, இறைவன் ஒருவனே என்பதும், அவன் தன் நிகரில்லாதவன் என்பதும் நமக்கு விளங்கணும். ஏன்னா, இறைவன் ஒருவனே ஆயினும், நூல்களில் பல கடவுளர பத்தி நம்ம பேசுறோம். இல்லையா? அப்படி பேசப்படுகின்றனரே! அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம். அந்த கடவுளர் பலரும் இறைவனது அருளால் தான் அந்த நிலையை அடைந்தவர்கள். அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. ஏன்னா, அந்த ம் பிரம்மா அந்த தட்சனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த காண்டத்துல சொல்றார். அப்ப அந்த அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தட்சன் அந்த பிரம்மாவ நோக்கி போறான். அ பிரம்மா கிட்ட அந்த ய ய யாகத்துக்காக அவன் போகும்போது அந்த பிரம்மாவே அவன்ட்ட சொல்றாரு. யார் ஒருவர் வந்து அந்த இறைவனை வணங்காது, மற்றவர்கள வந்து உயர்ந்தவர்கள்னு வணங்குறாங்களோ, அவர்கள் எல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள். அப்புறம் இந்த பதவியையே இந்த பிரம்மா, விஷ்ணு போன்ற இந்த பதவிகளையே நாங்கள் அந்த சிவபெருமானை வேண்டித்தான் பெற்றிருக்கிறோம். அப்புறம் அந்த சிவபெருமானை அ எ அதாவது எ எங்கள அந்த சிவபெருமானுக்கு இணையாக நினைத்து யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ, அவர்கள் கொடுமையான மனத்தை உடையவர்கள்ன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? யார் ஒருவர் அந்த சிவபெருமானுக்கு இணையாக எங்களை நினைத்து வழிபடுகிறார்களோ, அவர்கள் தனக்கும் பாவத்தை செய்து கொண்டு எங்களையும் கடு நரகத்தில் தள்பவர்களாவார்கள். எங்களுடைய சாபத்திற்கும் ஆளாவார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த அ இவ் அ தட்சனுக்கு உபதேசம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் சொல்றார். அதனால அந்த பெருமான் தான் எல்லாத்துக்கும் இந்த பதவியை கொடுக்கக்கூடியவன். எல்லாத்துக்கும் இந்த நிலையை அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால இறைவனது அந்த கடவுளர் பலரும் இறைவனது அருளால் தான் அந்த நிலைமையை அடைந்தார்கள். அவர்களெல்லாம் உயிர்களாகிய பசுக்களே ஆவர். அவர்களுக்கும் பிறப்பு உண்டு. அவர்களுக்கும் ஆயுட்காலம் உண்டு.
அவர்களுக்கும் வாழ்நாள் வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பின் இறப்பு வரும். இல்லையா? அவர்களுக்கு அளவுபட்ட ஒவ்வொரு செயலில் மட்டுமே முதன்மை உண்டு. இந்த பிரம்மான்னா படைக்கணும்னா அது மட்டும் தான் செய்ய முடியும். அதனால அவர்களும் அந்த செயல செய்வதில்ல. அவர்களுக்குள்ளிருந்து பெருமான் தான் அந்த செயல செய்யறான். அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதனால முதன்மைகள் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் கொடுத்த பதவிகளாகும். அவர்களை அதிகார மூர்த்திகள்னு சொல்வோம். அரசனது செயல்களை அவனது ஆணையை பெற்று நடத்தும் அதிகாரிகளை போன்றவர்கள். அதனால அவர்கள் ஒவ்வொன்றிலும் முதன்மையுடையவராய் இருக்க சிவபெருமானாகிய பதியே எல்லா முதன்மைகளையும் அவர்களுக்கு கொடுத்து, அவனே முழுமுதற் கடவுள் அதனால அவன் நிகரில் இறை. யாரையும் அவனுக்கு ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ, அவர்களெல்லாம் கடு நரகங்களில் சென்று துன்புறுவர். மீளா நரகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த தட்சனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த பிரம்மா இதெல்லாம் சொல்றார். அதனால அந்த பெருமானுக்கு நிகர் ஒப்பும் கிடையாது. அவனுக்கு உயர்வானவர்களும் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதனால அவன் நிகரில் இறை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நிற்கும்ங்கிறார். இல்லை எங்க நிற்பான் அப்படின்னா, பொதுநிலை, சிறப்பு நிலை என்ற இந்நிலையிலும் எக்காலத்து மாறுபாடின்றி ஒரு தன்மை தாய் நித்தப் பொருளாய் நிற்பான்றார். அப்ப பொதுநிலைனா நமக்காக அவன் இறங்கி வந்து இந்த ஐந்தொழில் செய்றான். இல்லையா? ஏன்னா, நாம கொஞ்சம் பாடுபடுத்துறதில்ல. அதனால நமக்காக இந்த உலகத்தை நாம் செய்யற வினைக்கு தகுந்த மாரி நமக்கு உடம்பு குடுக்கணும், நமக்கு கருவிகள் குடுக்கணும், நமக்கு உலகத்தை படைக்கணும். நமக்கு அந்த உலகத்துல நம்ம வினைக்கேற்ப என்னென்னத்த அனுபவிக்கணுமோ அத்தன பொருள்களையும் படைக்கணும். இத்தனையும் பெருமான் ஆ ஒவ்வொரு உயிர்களுக்கும் செய்கிறான். எ யானை முதலாய் எறும்பீராயன்னு சொல்றாங்க. ஓரறிவுலருந்து 6 அறிவு வரை உடைய அனைத்து உயிர்களுக்கும் அந்த பெருமான் செய்யக்கூடிய, அந்த உயிரோடு உயிராக கலந்து நிற்கக்கூடிய அந்த நிலையத்தான் நம்ம பொதுநிலை அப்படின்னு பிற பொருளோட கலந்திருக்கக்கூடிய நிலை பொதுநிலை. அந்த நிலையில அவன் இருப்பான். அப்புறம் சிறப்பு நிலைங்கிறது தன்னளவில் நிற்கக்கூடிய அறிவு திருமேனியாகவும் அவன் இருப்பான். அந்த எந்த நிலையிலும் நிற்பான். அவன் எக்காலத்தும் நிற்பான். மாறுபாடின்றி நிற்பான். ஒருத்தன்மைத்தாய் நிற்பான். நித்தப் பொருளாய் நிற்பான். என்ன அற்புதம்! அப்ப அவன சொல்லம்போது பொது நிலையில நிற்பான். சிறப்பு நிலையில நிற்பான். எந்த நிலையிலும் நிற்பான். எக்காலத்தும் நிற்பான். மாறுபாடின்றி நிற்பான். ஒருத்தன்மைத்தாய் மாற்றமே கிடையாது. எப்படியாவது நம்மளை எல்லாம் கொண்டு அந்த அவனுடைய திருவடியில கொண்டு போய் சேர்த்து, அந்த இன்பத்தை அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த காலத்துல நமக்கு உதாரணமே தேவையில்ல. இந்த பெற்றவர்கள் இந்த பிள்ளைகளோட ஓரியாடுறத பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா, எப்படியாவது இந்த பிள்ளைய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துரணும்னு நாம நெனைப்போம். ஆனா, அந்த பெற்ற பிள்ளைகள் அத உணரவே மாட்டாங்க. அவர்கள் நம்மள கொடுமைப்படுத்துற மாரி அந்த பிள்ளைங்கலாம் நெனைப்பாங்க. அதுங்க எல்லாம் தன்னுடைய தாய் தந்தையரையே பகைவராக நினைப்பார்கள். அதுபோல இந்த நாமளும் அந்த மாரி தான் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய அத்தனையும் நம்ம மறந்து இல்லையா? ஆமா. அவன் இருக்கும். ஆனா, அவன் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, அவனுடைய தன்மையிலிருந்து அவன் மாறாதவனாய், நித்த பொருளாய் அவன் நிற்பான் அப்படின்னு அது நமக்கு சொல்றார். அப்ப தனக்கு ஒப்பும் உயர்வும் இல்லாத பொருளாய் அந்த இறைவன் நிற்பான்றத, இங்க ஒரு 6 பாயிண்ட் இந்த ஒரு பாடல்ல 6 பாயிண்ட்ட சொல்றார். அவன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னா, எழுத்துக்களுக்கு அகரம் போல் நிற்பன் அப்படிங்கிறார். அப்ப எழுத்துக்களுக்கெல்லாம் அவன் எழுத்து பிறப்பதற்கும், அது இயங்குவதற்கும் காரணமாக இருப்பவன். அந்த எப்படி அந்த அகரம் இருக்கோ, அந்த மாரி இந்த உலகத்தில் உள்ள சடப்பொருள், உயிர்ப்பொருள் எல்லாரும் அது பிறக்க அது தோன்றவும், அது இயங்கவும் பெருமான் அதுக்கு காரணமாக இருந்தும், தன்னை காட்டிக் கொள்ளாதவனாக இருப்பான். எப்படி அகரம் அந்த எழுத்துக்கள்ல ஒளிந்திருக்கிறதோ, அதுபோல இறைவனும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாதவனாக இருக்கிறான். அதான் எழுத்துக்களுக்கு அகரம் போல நிற்பான். உடலுக்கு உயிர் போல் நிற்பான். அப்போ இந்த உடல் உயிர் இல்லைன்னா, இந்த உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அதனால இந்த உடலுக்கு உயிர் போல் நின்று ஏன்னா இந்த உயிர் தான் அந்த உடலை இயக்குது. அதுபோல இறைவன் அந்த ஆன்மாக்களுக்குள்ள இருந்து, இந்த ஆன்மாக்களை இயக்குகிறான். ஏன்னா அவனுக்கு இடமே அந்த ஆன்மாக்களுடைய அறிவு தான். அதனால அப்படிப்பட்ட இறைவன் எழுத்துக்கள் போல் சடமாக இருப்பானா அப்படின்னா, இல்ல. பேரறிவு மயமாய் நிற்பான். எங்கும் நிற்பான். இல்லையா? அவன் அறிவு மயம். இல்லையா? அப்புறம் அவன் எங்கும் நிற்பன்.
எதிலும் நிற்பன், நிறைந்து நிற்பன், நிகரின்றி நிற்பன் அப்படின்னு 6 குணங்களை இங்க சொல்றார். ஏன்னா, அது 6 குணங்கள் அதாவது பகவன்னு சொல்றார். ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்றாருல்ல. அப்படி பகவன் அப்படின்னா அவனுக்கு 6 குணமுடையவன் அர்த்தம். அதுக்கான விளக்கத்த தான் இங்க நமக்கு 6 பொருளா சொல்றாரு. எழுத்துக்களுக்கு அகரம் போல நிற்பன்கிறது 1, 2க்கு உடலுக்கு உயிர் போல நிற்பன்கிறது 2, பேரறிவு மயமாய் நிற்பன்கிறது 3, எங்கும் நிற்பன்கிறது 4, எதிலும் நிறைந்து நிற்பன்கிறது 5, நிகரின்றி நிற்பன்கிறது 6. அது 6 குணங்கள தான் 6 குணங்கள் உடையவனை பகவன்னு சொல்றார். அப்ப அகரம் போல் உயிர், மெய் இவற்றோடு கலந்து அவற்றிற்கு ஆதாரமாக நிற்கிறான் பெருமான். அதனால அவன் சர்வக் சர்வக்ஞன், சர்வத்துவம் உடையவன் இல்லையா அவன்? அதாவது இறைவன் சர்வக்ஞன்னு அவனுக்கு பேரு. ஏன்னா, எல்லாத்துலயும் அவன் எப்படி நிற்கிறான் அப்படின்னா, அப்படி நிறைந்து நிற்கக்கூடிய தன்மை அவனுக்கு மட்டும் தான் உண்டு. அதனால தான் அவன சர்வக்ஞன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த இறைவன் இந்த உயிர்களோட அவன் ஒன்றாய், உடனாய், வேறாய் அவன் நிற்கிறான். ஏன்னா, அந்த பதிக்கு மட்டும் தான் சர்வக்ஞன்னு பேரு. நமக்கு கிங்ஞன் பேரு. பாசத்துக்கு அஞ்ஞன் பேரு. இப்படி அறிவற்றவன் பேரு. அப்படி அவன் எல்லாம் அந்த ஒன்றாய், உடனாய், வேறாய் இந்த உயிர்களோட அவன் அத்விதமாக அவன் கலந்திருக்கிறான் இல்லையா? அதனால தான் இங்க சொல்றார். அவன் சர்வக்ஞன், முற்றறிவு உடையவன். அவன் எங்கும் நிற்பதன் என்பதனால் அவனுக்கு வெவ்வேறு பக்குவமுடைய உயிர்களுக்கு வெவ்வேறாய் செயல்படணும் இல்லையா? அப்ப அந்த பூரண சக்தி எனும் அளவில் ஆற்றல் உடையவன். அளவில்லாத ஆற்றல் உடையவன் அந்த பெருமான். அப்புறம் நிறைந்து நின்று என்னும் சொல்லால் இந்த உயிர் குற்றம் களைதற்கு அழுத்த சக்தியாக அந்த பெருமான் இருப்பான். அதாவது அழுத்த சக்தினா பேரருள். பேரருளோட இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவனுக்கு அழுத்த சக்தி அப்படின்னு பேரு. உடலுக்கு உயிர் போல அப்படி தலைப்பட்டால் எண்ணியதை இடையின்றி நிகழ்த்த சுதந்திரமுடையவன். அதனால இறைவனுக்கு தன்வயம் உடையவன் ஒரு பேரு. அப்புறம் அறிவாகி என்பதினால் அனாதி போதம் என்னக்கூடிய இயல்பாகவே அவன் அறிவுன்னா அந்த பாசங்களிலிருந்து நீங்கி பதியோட சேர்ந்திருக்கணும். அதான் அப்படி இயற்கையாகவே பாசங்கள்லேருந்து நீங்கி நிற்கக்கூடிய பேரறிவுடையவன் பெருமான் மட்டும்தான். அவன் நிகரில் இறை என்பதனால் பூர்த்தி என்னும் வரம்பில் இன்பமுடையவன் அப்படின்னு இந்த 6 குணங்கள நமக்கு விளக்கமாக இந்த பாட்டுல சொல்றார். அகரம், உயிர் என்ற 2 சொற்களால் அவன் சொல்லாகவும், பொருளாகவும் இருக்கிறான். அப்படிங்கிறது சொல்றார். அதனால இத ஞானசம்பந்த பெருமானும் சொல்றார். அவன் அகர முதலானை அணி ஆப்பனூரானை அப்படின்னு சம்பந்த பெருமானும் சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்றாரு. அவன் இழைக்கும் எழுத்தே உயிரே ஒத்தியால்னு அஞ்சைக்கள பதிகத்திலையும் நமக்கு சொல்றார். திருமூலர் சொல்லவே தேவையில்ல. அகர முதலானை அனைத்துமாய் நிற்கும்னு திருமூலர் நாயனாரும் நமக்கு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல பெருமான் அகரம் போல நமக்கு நின்று செயல்படுகிறான் அப்படிங்கிறத நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்றார். அதனால அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றன் சிவன் சேர்ந்தே அப்படின்னு சித்தியாரும் சொல்லுது. அப்படி இந்த குறட்பால பதிப்பொருள் தனக்கு உவமை இல்லாதது, ஞானமயமாக இருப்பது, எல்லா பொருள்களிலும் உள்ளும் புறமாய் ஒளிவர நிறைந்த வியாபக பொருளாய் இருப்பது அப்படின்ற இயல்புகளை எல்லாம் இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். அதுதான் அந்த பாடல்ல அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியணும். அகரம் போல் நிற்பான், உயிர் போல் நிற்பான். அப்ப அகரம் போல் எதுக்கு நிற்பான்னா, எழுத்துக்களுக்கு அகரம் போல நிற்பான். அப்போ உயிர் போல் நிற்பான்னா, எதுக்கு உயிர் போல் நிற்பான்? உடலுக்கு உயிர் போல் நிற்பான். அறிவாகி நிற்பான்னா, அவன் அவன் அகரம் போல சடமா இல்லாம, அவன் அறிவு சொரூபியாக அனைத்து உயிர்களும் கலந்து நிற்பான் அப்படின்னு தெரியணும். எங்கும் நிற்பன் அப்படின்னா, தன்னளவில் நிற்பன், சடத்தில் நிற்பன், சித்தில் நிற்பன், தன்னின் வேறான எல்லா பொருள்களிலும் உள்ளும் புறமும் கலந்து நிற்பன்னு நமக்கு புரியணும். நிகரில் இறை அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பதவியை கொடுத்து, எல்லாத்தையும் தொழிற்படுத்துறவனும் இறைவன் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். இறை அப்படின்னாவே எல்லாத்தையும் கலந்து இருப்பவன், இறைந்து இருப்பவன் அப்படின்னு தெரியணும். நிற்கும் அப்படின்னா, அவன் எந்நிலையிலும் நிற்பன், எக்காலத்து நிற்பன், மாறுபாடின்றி நிற்பன், ஒரு தன்மைத்தாய் நிற்பன், நித்தப் பொருளாய் நிற்பன்னு
நமக்கு புரியணும். அது எப்படி நிற்பன்? நிறைந்துங்கிறாரு. நிறைந்துங்கிறது தான் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியும், அந்த பெருமான் எல்லாவற்றிலும் தான் அடங்கியும், அதான் உள்ளும் புறமும் நிறைந்த நிறைவாய், அதாவது "ஔபச்சுக லேடிகமாய்ன்னு" வேதம் சொல்லுது. அப்படி அவன் அத மாணிக்கவாசக பெருமானும், "எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையேம்பார்." ஏன்னா எள்ளுல எங்க எண்ணெய் இருக்குன்னு பார்த்தா, அது உள்ள இருக்கா, வெளிய இருக்கான்னு பார்த்தா, எல்லா இடத்திலும் நிறைந்து தான் இருக்கு. எள்ளு எங்கெங்க இருக்கோ, அந்த எள்ளு பூரா எண்ணெய் இருக்கு. அதுபோல பெருமான் எல்லாவற்றிலும் அவன் தன்னுள் அடக்கிக் கொண்டு நிறைந்து நிற்பான். அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்றார். அப்ப இந்த முதல் பாடல்ல நமக்கு இவ்ளோ அந்த 6 கருத்துக்களையும் நமக்கு சொல்றார். 6 கருத்துக்களையும் அந்த பெருமானுக்கு 6 குணங்களாக்கி சொல்றார். முற்றறி உடையவன்றத சொல்றார். சர்வஜ்ஞன்றது தான் அகரம். அவன் முற்றறி உடையவன்கிறது. அடுத்தது அவன் அ எ அவன் எங்கும் நிற்பன் அப்படின்னா, அளவில்லாத ஆற்றல் உடையவன் அர்த்தம். நிறைந்து நிற்பன், பேரருளா இருப்பான். உடலுக்கு உயிராக இருப்பான்னா, தன்வயம் உடையவனாக இருப்பான். அறிவாகிங்கிறதுனால அவன் பேரறிவு உடையவன். நிகரில் இறைங்கிறதால வரம்பில் இன்பம் உடையவன். அந்த 6 குணங்களையும் சொல்லி, அவனை பகவன் அப்படின்ற சொல்லால குறிக்கிறார். அது முதல் பாடலினுடைய கருத்து. "அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்துங்கிறத அதுல சொல்றார். அப்புறம் 2வது பாடல்ல சொல்றார். 2வது பாடல சொல்லும்போது, "இடி பெருமான் இத்தனை உயர்ந்த பொருளாக இருக்கிறான். இத்தனை உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனால நமக்கு, அதாவது இந்த உயிர்களுக்கு என்ன பயன்? இந்த பெருமான் இப்படியெல்லாம் நிற்கிறான்னா, அவனால நமக்கு என்ன பயன்?" அப்படின்னு இங்க சொல்றார். அப்படி இந்த 2வது பாடல சொல்லும்போது, "தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத் தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான்றார்." அப்ப தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத் தரும் சக்தி பின்னமில்லான் அப்படின்னு சொல்றார். அப்ப சாரத் தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் சொல்றார். அப்ப இங்க எங்கள் பிரான் அப்படின்னு சொல்றம்போது, எங்கள் அப்படிங்கிற சொல்ல எம் கல் அப்படின்னு பிரிக்கணும். எம் கூட்டல் கல் அப்படின்னு. கல் அப்படின்னா இன்பக்காரணன்னு அர்த்தம். அப்ப எம் இன்பக்காரணன். அந்த பெருமான் எங்கள் பிரான் அப்படின்னு அந்த உயிர்களை கணப்பொழுதும் பிரியாத சிவபெருமான். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான்னு சொல்றோமா இல்லையா? அப்படி இந்த பெருமான் இந்த உயிர்களை ஒரு கணமும் பிரிந்து இருப்பதில்லை. அததான் இங்கே அதனால அவன் எங்கள் பிரான் அப்படின்னு உரிமை கொண்டாடுற வகையில எங்கள் அப்படின்ற சொல், அவன் எப்பொழுதும் இந்த உயிர்களை பிரிந்து இருப்பதே இல்லை அப்படிங்கிறத காட்டக்கூடிய சொல். அப்படி எங்கள் பிரான் என்ன செய்றான் அப்படின்னா, தன் நிலைமையை இல்லையா? தன்னுடைய நிலைமை. அப்ப இறைவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அந்த இறைவன் அ பிறப்பு இல்லாதவன், இறப்பு இல்லாதவன், மாறாத அறிவுடையவன், ஆனந்தமுடையவன். அப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் சொல்றாரு இங்க. அவன் பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், மாறாதவன், அவன் அறிவு பொருள், அவன் மயமாய் இருப்பவன். அதான் தன் நிலைமை. அதான் இறைவனுடைய நிலைமை. அப்படி அந்த இறைவனுடைய தன் நிலைமையை மண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, மண் அப்படின்னா நிலைத்தன்னு அர்த்தம். உயிர்கள்னா நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த அவனைப் போல் நித்தப் பொருளாய், அவனை மன்னி இருக்கின்ற தன் இனமான உயிர்கள்னு அர்த்தம். நிலைத்த உயிர்கள். இல்லையா? அவனுடைய இனமான உயிர்கள், தன் இனமான அந்த உயிர்களை. ஏன்னா பெருமான அறிவு, இந்த உயிர்களும் அறிவினம். அதனால அவன் இந்த மண்ணுயிர்களுக்கு தன் நிலைமையை சார தரும் அப்படிங்கிறார். அப்ப அவனை சார்ந்தால் நமக்கு அவனுடைய நிலைமையை தருகிறான்னு சொல்றார். அப்ப அந்த சார அப்படின்னா வழிபட அப்படின்னு அர்த்தம். அவனை சேர. ஏன்னா அவன சேர்றதுக்கு ஒரே வழிதான். என்னன்னா வழிபாடு ஒண்ணுதான். வழிபாட்ட தவிர வேற எதன் மூலியமாவும் பெருமானை நம்ம சாரவே முடியாது. வேற எந்த வழியும் குறுக்கு வழிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பூசை ஒண்ணுதான் பெருமானை அடைவதற்குரிய வழி. இங்க பூசை என்று சொல்லப்படுவது வழிபாடு. அதாவது வழிபாடுன்னா, வழியில் படுதல் அப்படின்னு பொருள். அந்த பெருமான் சொன்ன ஆகம வழியில் நாம் நிற்றல். அதாவது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஆகமம் தானே!
இப்ப சொன்னா அந்த வழியில நின்று. ஏன்னா எல்லா செயல்களும் அவனால ஆகுது. அப்ப அந்த ஆகமத்துல அந்த பெருமான் எப்படி சொல்றானோ, அதன்படி ஆ நிற்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு வேணும். அதுதான் சார. அப்படி அவனை வழிபாட்டினால் சாரவே. ஏன்னா வழிபாடத் தவிர அவனை சார்வதற்கு நமக்கு வேற வழியே இல்ல. இல்லையா? அதனால சார அப்படி யாரெல்லாம் வழிபாட்டினால அவன சார்றாங்களோ, அவர்களுக்கு தருவான். எதை தருவான்னா, தன் நிலைமையை தருவான். அந்த இறைவனுடைய நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த தன் நிலைமை. இல்லையா? அப்ப தன் நிலைமை அப்படின்னா, இறைவனுடைய நிலைமை என்னன்னா, அந்த அறியாமையை செய்யும் ஆணவ மலமும் அவனுக்கு இல்ல. பிறவி துன்பத்தை தரும் கன்ம மலமும் அவனுக்கு இல்ல. அசுத்த மாயா மலமும் அவனுக்கு இல்ல. அந்த மும்மலங்களின் தொடர்பையும் உடையன அந்த உயிர்கள் தான். இல்லையா? இந்த மல தொடர்பினால தான் நாம திரும்ப திரும்ப பிறக்கிறோம். இல்லையா? ஆ அந்த அப்படிப்பட்ட தொடர்பு பெருமானுக்கு இல்லாததுனால அவன் பிறப்பதில்லை. இல்லையா? அப்ப இறைவன் மலத்தோடு சிறிதும் தொடர்பு இல்லாதவன். அத பற்றி தான் அவன நம்ம நின்மலன், விமலன், அமலன் இப்படிலாம் சொல்றோம். இல்லையா? மல சம்பந்தம் இல்லாதனால அவனுக்கு பிறப்பு இல்ல. அப்புறம் அ மா அ நாம அ மாறி நம்மளுடைய இச்சை ஒவ்வொரு நிலையிலயும் ஒவ்வொரு மாரி மாறுது. இல்லையா? நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு பொருள்ல விருப்பம் இருக்கும். வளர, 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 வளர இந்த மாற்றம் அறிவுல வந்துட்டே இருக்கு. அப்படி மாற்றம் என்பது பிற பொருள்களின் வயப்படுவதால் தான் வருது. இல்லையா? இறைவன் அந்த மலங்களின் வயப்படாமல் தன் வயத்தனாய் நிற்றனால், அவன் மாற்றமே அடையாமல் ஒரு தன்மை உடையவனாய் நிற்கிறான். அப்ப நாம மாற்றமுடையவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு பிறப்பில் படாது யாதொரு மாற்றமும் இன்றி நிற்பது இறைவனுடைய நிலை. இல்லையா? அப்ப உயிர்கள் மலங்களின் வசப்பட்டு நிலையில்லாத அந்த உலகச் சார்பை எய்தி, மாறி வரும் பிறவி சுழற்சி பட்டு திரிகின்றன. அந்த அப்ப இந்த உயிர்களுக்கு பிறப்பே தொழிலா இருக்கு. இந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு, இந்த உயிரானது ஒரு நிலைப்பட்ட தன்மையை அடையணும். இல்லையா? அப்படி அடையணும்னா, ஒரு தன்மை உடையவனாக இருக்கின்ற அந்த இறைவனை சாரணும். ஏன்னா, இந்த உலகம் பலதரப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த மாரி உலகத்தைச் சேர்ந்தா, இந்த பாச பொருள்கள சேர்ந்தா, நிலையில்லாத பொருள்களை சேரும்போது நமக்கு நிலையில்லாத இன்பம் தான் வரும். அப்புறம் போயிடும். அப்புறம் அது துன்பமா தான் நமக்கு இருக்கும். அதனால அந்த மலச்சார்பை எல்லாம் விட்டு ஒரு தன்மையினாய் உள்ள அந்த இறைவனை சார்தல் வேண்டும். இல்லையா? அந்த இறைவனது தன்மையை இந்த உயிர்களும் பெறலாம். அப்படி இந்த மலத்திலிருந்து நீங்குனா, இது அந்த சிவமாம் தன்மையை இந்த உயிர்கள் பெறலாம். அததான் மணிவாசக பெருமானும் சிவமாக்கி அணையாண்டங்கிறார். இல்லையா? அந்த இறைவனது தன்மை இந்த உயிர்களும் பெறலாம். அவ்வாறு இந்த தன் நிலைமையை மண்ணுயிர்களுக்கு அடையும்படி செய்வது. நாம அடைய முடியாது. அப்படி அடையும்படி செய்வது எது அப்படின்னா, இறைவனது சக்தி. இல்லையா? அததான் இங்க சொல்றார். அதாவது அந்த சிவமும், சக்தியுமாக இருக்கக்கூடிய அது இறைவன் தான். இல்லையா? அதனால அப்படிப்பட்ட நிலைமையை, தன் நிலைமையை இந்த மண்ணுயிர்கள் வழிபாட்டினாலே சார. ஏன்னா அவன அடையறதுக்கு வேற வழியே இல்ல. இந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட வழிதான் அவன நாம அடைவதற்குரிய வழி. அதனால ச ஏன் அவன அடையணும் அப்படிங்கிறது அப்படின்னா, இறைவன் அறிவு பொருள், உயிரும் அறிவு பொருள். இல்லையா? அப்ப அறிவு பொருள் வியாபகத்தன்மை உடையதாகவும், எண்குணங்கள் உடையதாகவும் இருத்தல் வேண்டும். ஆனா, இந்த உயிர்கள் சிற்றறிவு உடையதாக இருக்கிறது. இல்லையா? அதாவது அறிவிக்கு அறியக்கூடிய தன்மை. அதான் சிற்றறிவு. இல்லையா? இது நாம இயல்பாகவே ஆணவ மல சம்பந்தம் உடையதாக இருக்கிறோம். ஆனாலும், இந்த உயிர் வியாபகத்தன்மையின்றி அணுத்தன்மை உடையதாக இருக்கிறது. இல்லையா? அந்த அறியாமை உடையதாகவும், தனக்குரிய இன்பத்தை அனுபவிக்க இயலாததாகவும் இருக்கிறது ஆன்மா. ஏன்னா, எந்த ஆன்மாவும் அ அந்த இன்பத்தை, ஆனந்தத்தை அடைந்ததாக இல்ல. எல்லாம் அந்த உலகத்துல இருக்க வரைக்குமே நமக்கு துன்பம் தான். அதனால இந்த ஆணவ மல சம்பந்தப்பட்ட உயிருக்கு பேரே வந்ததுக்கு காரணமே, அணுன்னு வந்ததுக்கு காரணமே இந்த ஆணவ மலத்தன்மை சேர்ந்து இருக்கறனால தான். அதனால இந்த நிலைமை நீங்கி, இந்த உயிர் வியாபகத்தன்மை உடையதாகவும், தூய அறிவு உடையதாகவும் தன்னை மாற்றிக்கொண்டு, இன்பம் அனுபவிக்கும் தன்மையுடைய தகுதியாதல் வேண்டும். அதன் பொருட்டு தான் இந்த உயிர் தனது பசுத்தன்மை நீங்கி, அந்த சிவமாம் தன்மை அடைதல் வேண்டும். இந்த சிவத்தன்மை அடைந்தாலும் உயிர் சிவமாகாது.
அந்த தன்மையை தான் அடையும். அதனால அந்த வியாபகத்தன்மையும், இன்பம் அனுபவிக்கும் தன்மையும் உடைய, தகுதியுடைய உயிராகவே இருக்கும். அதனால இங்கு இன்பம்னு நம்ம சொல்றதெல்லாம் அந்த சிவானந்தத்தை தான். அதனால இந்த மண்ணுயிர்கள் தன்னிலைமை சாரணும் இல்லையா? அப்படி தன்னிலைமை இந்த மண்ணுயிர்கள் வழிபாட்டினாலே சாரத் தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். அப்படி அந்த பெருமான் இந்த உயிர்களுக்கு அருள் செய்ய வரும்போது, தன்னுடைய சமவேத சக்தியாகிய திருவருளுடன், அதாவது அவனுடைய கருணையை சுமந்து கொண்டே அந்த பெருமான் வருகிறான். அப்படிங்கிறது தான் இங்கே சொல்றார். ஏன்னா, அ அந்த பெருமான் தன்னுடைய சக்தியை பிரிந்து இருப்பதே இல்ல. அதனால தன்னுடைய சக்தியாகிய அந்த திருக்கருணையினால் மாற்றமின்றி ஒருபடித்தாய் இல்லையா? அப்ப அந்த பெருமான் அந்த நாம வழிபடுறது சிவத்த தான். ஆனா, நமக்கு அருள் செய்ய அவன் வரும்போது, அந்த சக்தியோட தான் வரான். அதாவது அவனுடைய கருணை, அவனுடைய குணமாகிய அந்த சக்தி, அருள் இல்லையா? அப்படி அவன் பேரருள் உடையவன். அவன் தரணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அவனுடைய அருளால தான் நமக்கு தரான். எல்லையில்லாத ஆற்றல் உடையவன். அதனால நமக்கு தரான். சக்தி அவனது குணம். அதாவது அபின்னா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அபின்னா அப்படின்னா பின்னமில்லாம அவனோட எப்பயும் பிரிப்பில்லாமல் பின்னமிலான் வேறுபடுதலே இல்லான். ஏன்னா சக்தி குணம், இறைவன் அக்குணத்தினுடைய குணி. 2யும் பிரிக்க முடியாது. அதாவது தாதான்மிய சம்பந்தம்னு சொல்றோம். அப்ப அந்த இறைவன் ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே அப்படின்னு சொல்றார். அதனால அந்த சிவங்கிறது ஞானம், சக்திங்கிறது அவனுடைய அருள். அது பற்றி அந்த பெருமான் ஆண் பெண் சம்பந்தம் எனக்குள்ளு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. சிவங்கிறது ஞானம், சக்திங்கிறது அருள். அதனால தன்னில் பிரிப்பின்றி நிற்கின்ற அந்த சக்தியினாலே எல்லாவற்றையும் செய்பவன் அந்த பெருமான். அதனை சிவம் செய்ததாகவும் நம்ம சொல்லணும். இல்லையா? சக்தி செய்ததாகவும் சொல்லலாம். ஏன்னா நாம தான் சண்டை போட்டுக்குவோம். சிவன் வேற, சக்தி வேறன்னு. ஆனா அவன் எப்பயும் அவன் அதை பிரிந்து இருப்பதே இல்லை. அதனால தான் நான் அவன பிரான்னு சொல்றோம். இல்லையா? அவன் உயிர்களையும் பிரிவதில்லை. தன்னுடைய சக்தியையும் அவன் எப்பயுமே பிரிவதில்லை. அதனால அந்த பெருமான் ஆனா வழிபாடு என்பது சிவத்திற்கு தான். ஆனா அவன் அருள் செய்வாங்கும்போது தன்னுடைய சக்தியோட வருவான் அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாட்டுல தன்னிலைமை, மண்ணுயிர்கள் நிலைமை அப்படின்னு இருக்கா இல்லையா? மை என்றால் தன்மைன்னு அர்த்தம். தன்னுடைய அந்த பிறப்பிறப்பில்லாத நிலைமை, அந்த அ மாறாத அறிவு, மாறாத தன்மை, அறிவுடைய தன்மை, ஆனந்த தன்மை. அததான் தன்னிலைமை. இத்தனையும் இந்த உயிர்களுக்கு அவன் கொடுக்க காத்திருக்கிறான். அதுக்கு இந்த உயிர்கள் அவனை சாரணும். சாருதல் என்பது வழிபாடு. வழிபாட்டினாலே சார்ந்தால் எங்கள் பிரான் தருவான். எப்படி வந்து தருவான்னா, தன்னுடைய சக்தியோடு வந்து, சக்தி பின்னமில்லாதவனாக வந்து இந்த பேரருளை நமக்கு நல்குவான். அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுல தன்னிலைமை, மண்ணுயிர்கள் சாரத் தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் அப்படிங்கிறது இந்த 2வது குறள்ல நமக்கு சொல்றார். இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த சிந்தனையை நிறைவு செய்து, மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களை சிந்திப்போம் என்று கூறி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் பொங்க நற்றவம் வெள்ளி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவன் ஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞானுபானுவாகி, குயிலாரும் பொழில் திருஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைகமாதோ, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைகமாதோ, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சேனலில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே
திருவருட்பயன் என்ற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் இந்த போதனையை வழங்கினார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு இதுகாரும் பொறுமையாக இருந்து நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறி அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த 1 மணி நேர நிகழ்வு குறித்து ஐயா அவர்களுடன் நேரடியாக நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஐயாவுடன் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவர் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆசிரியராக இருக்கின்றார். ஆசிரியர் பணி இல்லாத அந்த பணி அந்த 10 டு இரவு பகல் 4:30 மணி வரைக்கும் நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு அவர் பதில் சொல்லுவார் நம்புறேன் நானு. திருவருட்பயன்ல இன்னைக்கு வந்து சிவபெருமானுடைய இயல்பு நம்ம சார்ந்தால் நமக்கு என்ன நிலைமை கிடைக்கும்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து ஏதாவது பேசணும்னீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா ஐயா கிட்ட நீங்க பேசலாம். அடுத்த நிகழ்வு அவர் ஐயாவுடைய சேனல்ல இருக்கு. அதுலயே நீங்க போய் திருமுறை பயிற்சியை நீங்க கத்துக்கலாம். ஐயா வந்து பண்ணோட சொல்லி தராங்க. அந்த சேனலுடைய லிங்க்கும் அடியேன் தரேன். அதுலயே நீங்க அடுத்த வகுப்புல போய் நீங்க கத்துக்கலாம்னு தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன். சிவபெருமானே, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த 1 மணி நேர நிகழ்வு குறித்து வேற ஏதாவது பேசணும் நீங்களுக்கு ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐயா கிட்ட பேசலாம். ஐயா இந்த நிகழ்வு எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு பிரியப்பட்டாலும் சொல்லலாம். சிவபெருமானே, சிவசிவா. வாங்க, யாராவது பேசணும்னா பேசுங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொறுமையா கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் என்னன்னு சொல்லணும்? இல்லைங்க ஐயா பேசுன விளக்கம் அருமையா இருந்தது, நல்லா கேட்டோம். சரிங்க. தில்லையம்பலம். மகிழ்ச்சி. பாருங்க, வயசான அம்மா 80 வயசோட போகுது நினைக்கிறேன். கேட்டுட்டு அவங்க வந்து நிகழ்ச்சியில வந்து பதில் சொல்றாங்க. வேற யாராவது? ஐயா ரமேஷ் ஐயா பேசுறேன் ஐயா. வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க. ஐயா வந்து கோயில் கட்டி வீட்லயே கோயில் வச்சிருக்கிறாரு. இன்னைக்குதான் சித்தாந்த பக்கம் வந்திருக்காரு. சித்தாந்தம்னா என்னன்னு இந்த பக்கம் திரும்பி வந்திருக்காரு சிவபெருமான். ஐயா வாங்க ஐயா. என்ன கேட்டீங்க? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? ஐயா அவர் சொன்ன ஒவ்வொரு வரிக்கும் நல்ல அர்த்தம் சொல்லி எனக்கு நல்லா புரிய வச்சாரு ஐயா. அவருக்கு கோடான கோடி நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. மனம் விட்டு சொல்றாரு. ஆமா ஆமா ஐயா, ஆமா ஐயா. நான் இதெல்லாம் கேட்டதே இல்லை ஐயா. ஆனா ஐயா வந்து அவ்வளவு பொறுமையா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் தெளிவா சொல்றாரு ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் அவர் அருளாலதான் ஐயா நான் கேட்டுன்னு இருக்கேன். நிச்சயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சிங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏகாந்தமா அதை அனுபவிக்கிற விஷயமும் கிடைக்காது. விதியில் இருக்கணும். அந்த ஒரு சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கே விதியில் இருக்கணும். ஐயா சொல்றாருல்ல. ஆமா ஐயா. ஆமா கண்டிப்பாங்க. சாமி வந்து ஐயா இதுக்கு எல்லாமே உங்களுக்கு தான் ஐயா நான் நன்றி சொல்லணும். சிவருமன் சிவசிவா சிவசிவா ஏன்னா நான் உங்களாலதான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. உங்களாலதான் இதோடைய அர்த்தம் எல்லாம் உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். ஆமா வாங்க, புத்தகம் நான் வாங்கி தரேன், குறிப்பெடுத்துக்குங்க. நின்னு நிதானமா கவனிங்க. ஆமா, நின்னு நிதானமா கவனிக்கலாம். ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாமி வந்து பெத்தவங்களை போல இருப்பாங்க, நாம தான் வந்து பெத்தவங்களுக்கு எதிராகவே செயல்படுவோம் நம்ம. அப்ப சாமிக்கு தெரியும், இறைவனுக்கு நல்லா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் சாமிக்கு தெரியும். இந்த ஒரு சம்பவம் ஐயா கொஞ்சம் நெஞ்சு தொடுற மாதிரி பேசிட்டாரு. பெற்றவர்களுக்கு வந்து எப்பயுமே காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் இருக்கும். பிள்ளைங்களை வந்து ரட்சிக்கணும், காப்பாத்தி விடணும். அது மாதிரி சாமி நம்மளை கைவிட மாட்டார். நீங்க ஆமா, நீங்க திருநீர் பூசிருக்கீங்க, ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, அவர் நம்புறீங்க, அவர் பேரை சொல்றீங்கன்னா விட்டுருவாரு அவங்கள? அது எப்படி ஐயா விட்டுருவாரு? ஒருபோதும் விட மாட்டாரு. ஐயா இன்னைக்கு வந்து அவரு சொன்ன சில வார்த்தைகளா எனக்கு பொருந்துற மாதிரி இருந்தது ஐயா. அப்படிங்களா? சிவபெருமானே நன்றி சாமி. குறிப்பெடுத்து வச்சுங்க, ஒரு பேப்பர்ல குறிப்பெடுத்து வச்சுங்க. சரிங்க ஐயா. இதுக்கப்புறம் வகுப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சுங்க, குறிப்பெடுத்து வச்சுங்க. என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க, ஏன்னா திருப்பி அதை பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்குன்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. கூடுமானவங்க திருமுறை மாதிரி இந்த இது சித்தாந்த புத்தகத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். ஆமா சொல்லுங்கம்மா. ரமேஷ் ஐயா எங்க இருக்காரு அவரு? இவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். அவங்க அவன் ஐயா எங்க இருக்கீங்க சொல்லுங்க ஐயா. புக்கு நான் தரேன். சரிங்க. நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் குருவாடி என்ற கிராமத்துல இருக்கேன். நான் உட்கிராமத்துல இருக்கேன். சரிங்கப்பா, நீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க. ஏகாம்பரத்துக்கு வந்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா சிவாய நமக்கு கண்டிப்பா வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க.
கண்டிப்பா சிவாய கண்டிப்பா நம நான் சிவாய தொடர்பு நம. நான் தொடர்பு எண் நான் தரேன். ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. நீங்க வரும்போது சொல்லுங்க ஐயா. நாங்க கலெக்டர் ஆஃபீஸாண்ட தான் இருக்கிறேன். இங்க வந்தாலும் தரேன், இல்ல ஏகாம்பரத்தாண்ட வந்தாலும் குடுக்குறேன் ஐயா உங்களுக்கு. கண்டிப்பா ஆ, கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. நன்றி, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. எல்லாம் அந்த இவர் வந்து ஒரு கோயில் வச்சிருக்காருமா வீட்லயே. அது சாமி பேர் வந்து வைத்தியநாதர். அவ்வளவு பெரிய லிங்கம் வச்சிருக்காரு. வீட்லயே கோயில் கட்டாருமா. பா. ஆமா. அத போட்டிருக்காரு பாருங்க. அது ஸ்டேட்டஸ் இன்னைக்கு நானு இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேனே. பிரதோஷம் பண்ண மூர்த்தி தான் இன்னைக்கு. ஸ்ரீதேவ் ஐயா பாத்தீங்களா? அன்னைக்கு ஷேர் பண்ணேனே லிங்க். ஐயா ஐயா நீங்க பார்த்தேன். ஹோம வளர்த்துன்றத பார்த்தோம். அது பாத்தீங்க. இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்க லிங்க்ல இருக்க ஒரு சாமி இருக்காரு இல்லையா? இப்ப பிரதோஷம் பண்ண லிங்கம் அது. சாமி அவங்க வீட்ல இருக்கிற லிங்கம். அதாவது வீட்டுக்கு முன்னாடி கோயில் கட்டிருக்காருமா சின்னதா அழகா. சரிங்க. பார்க்கலாம். இப்ப லிங்க் அந்த ஐயாவுடைய ஸ்ரீதேவ் ஐயாவோட சித்தாந்த வகுப்பு லிங்க் இருக்கு இல்லையா? ஆமா. அத நான் ஷேர் பண்ணிருக்கேன். அத பாருங்க. அது பகிர்ந்ததுல பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும். அவங்க திருமேனி. அந்த திருமேனி தான் சாமியோட திருமேனி. அவரு பூஜை பண்ணி உடனே எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இன்னைக்கு. சரி, அவர சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன பண்ணேன், அவர் பேர் எனக்கு சந்தோஷமா பிடிச்சுச்சு. ஏன்னா, இந்த திருவாவடுதுறை ஆதீனத்துல தீட்சை கொடுக்கும்போது, உங்களுக்கு இதுதாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதுலருந்து நான் சாமி கொஞ்சம் வைத்தியநாதர் கொஞ்சம் இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சேன். தையல் நாயகி உடனாகிய வைத்தியநாத சுவாமி. அவர் வச்சுக்கிறது தையல் நாயகி உடனாகிய வைத்தியநாத சுவாமி. எங்க போய் எங்க லிங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆமா. அதுல லிங்கம் இருக்கு ஐயா. ஆமாமா. நல்லா ஆமா, தெரியுது. ஆமா, ஆமா. சரி. ஐயா ரொம்ப சந்தோஷங்க. வேற யாராவது பேசணும் விருப்பப்படுறீங்களா? அம்மாமாருங்க. சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஐயா கிட்ட கேட்கலாம். அவர் எவ்வளவு அவரு அழகா தன்மையா அவரு ஐயா அவரு வரத்தந்த வீட்டாண்ட கூட வர சொல்லுங்க ஐயா. அவருக்கு தேவையான புக்குங்களை கொடுத்து அனுப்புறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நான் மொத்தம் என்ன அவர்ட்ட குடுத்துறேன். அவர் வந்து உங்க வீட்டுக்கு வருவாரு. நீங்க எல்லாம் நானும் அடியேனும் தொடர்பு எண் சரி. குடுத்துடுறேன். சரியா? சரி. சரிங்க. சரிங்க. இவ்வளவு நின்னு நிதானமா நீங்க வகுப்ப நீங்க அதனால தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு பொக்கிஷம். இது பெட்டகம். அதாவது சைவ பெட்டகம்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த வார்த்தைகள் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நானு மறு ஒலிபரப்பு அடியேன் வந்து YouTubeல போடுவேன். முடியாதவங்க வந்து கேட்டு என்ன பண்ணுங்க கத்துங்க. எதுவுமே இந்த மனிதர்களுக்கு ஒரு பெரிய பலகீனம் என்னன்னா, எதையுமே இலவசமா குடுத்தா ரொம்ப அத தட்டி கிட்டி பார்ப்பீங்க. பல்ல புடிச்சு பார்ப்பாங்க. அந்த பசுவ இலவசமா குடுத்தா பல்ல புடிச்சு பார்ப்பாங்களாமா. அந்த மாரி எதுவுமே குடுக்காம குடுத்தா இதுதான். அதனுடைய அருமை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு அழகா நின்னு நிதானமா நமக்கெல்லாம் போதிச்சிருக்கிறாங்க. அதனுடைய அருமை நமக்கு தெரியல. நீங்க மீள்பதிவு ஒரு முறை கேட்டு பாருங்க. அப்பதான் திருவருட்பயன்னா என்னன்னு புரியும் நமக்கு. சரியா? சாமியோட தன்மை என்ன? சார்ந்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றது அழகா இன்னைக்கு விளக்கியிருக்கிறாங்க. வருங்காலங்கள்லயும் அவங்க விளக்குவாங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். சரியா? திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் ஐயா வாழ்த்து சொல்லிட்டீங்களா ஐயா? வாழ்த்து முடிச்சுக்கலாமா? சிவபெருமான் சொல்லிட்டேன். சரி. அடியேன் சொல்லிட்டேன். சரி, சரி. நன்றி, நன்றி, நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே திருவருட்பயன் என்கிற தலைப்பில சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாங்க. வாங்க ஐயா வாங்க ஐயா. வாங்க, வாங்க. வாங்க, வாங்க. வாங்க சாமி.